தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஞானத சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரமாமுதானம் கலியுதேவம் கஞ்சமா இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இந்த தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா ஏற்பாடு பண்ணின நியூ ஜெர்சி கச்சேரி. பெரியவா ஏற்பாடு பண்ணின நியூ ஜெர்சி கச்சேரி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க, தயவு பாருங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டும்தான் இருக்கும். தலைப்பும் நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தலைப்பு கேட்கும்போதே உள்ளே பார்க்கணுன்னு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இருக்கணுன்ற ஒரு இதில் தான் பெரியவருடைய அனுகிரகத்தில் அப்படி பண்ணிட்டுருக்கோம். எல்லாமே பெரிய அனுகிரகம் தான், நம்மளோட புத்தி எதுவுமே இல்லை. இது வயலின் டியோ கணேஷ் குமரேஷ் அவளை இந்த குமரேஷோட ஒய்ஃபு ஜெயந்தி குமரேஷோட இன்டர்வியூ யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூ ஜெர்சியில் மகாபெரியவரோட மணிமண்டபம் கோவில் கட்டின்னு இருக்கா. அதை முடித்து கும்பாபிஷேகம் இருக்குது. அதுக்கான அந்த ஃபினிஷிங் ஒர்க்கு போயின்னு இருக்குது. வரப்போகிறது இப்போ கும்பாபிஷேகம். அப்போது கச்சேரிகள் சிலது ஏற்பாடு பண்ணுறா. அப்போ ஜெயந்தி குமரேஷ்க்கு அந்த கோவில் கமிட்டிலேருந்து ஹரி அப்புறம் சுபா யாரோ 2 பேரை சொல்கிறா. அவள் அவளுக்கு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணியிருக்கான். கச்சேரி ஒன்று பண்ணணும், அந்த சுமாராக இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கலாம்னு ஒரு டேட் சொல்லியிருக்கா. ஒரு 5-6 டேட் அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கும். என்றைக்குன்னு தெரியல, அது கும்பாபிஷேகத்தை ஒட்டி இருக்கும் அப்படின்னு இருக்கா. அப்போ சரி கன்ஃபார்ம் பண்ணுறோம் திருப்பி. நான் பெரியவா திருவுருவ படம் இருக்கே, நம்ம பெரியவா கிட்ட தான் அப்ளிகேஷன் போடணும். பெரியவா கிட்ட வேண்டிட்டா, பெரியவா உங்களுக்கு நியூ ஜெர்சியில் கும்பாபிஷேகம் பண்ணுறாளாம், இதுக்கு எனக்கு கச்சேரி கூப்பிடுறா, டேட்டு சொல்லலை, நீங்களே எந்த டேட்டுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பெரியவா கிட்ட அப்ளிகேஷன் போட்டால் ரொம்ப பிரச்சனை சால்வ்டு. எப்பயும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், பெரியவாக்கிட்டே விட்டுருணும். அப்புறம் அவள் ஒரு நாள் திருப்பி கால் பண்ணி டேட்டை சொன்னான். அப்போ இவள் சொன்னால் எனக்கு கச்சேரிகள் இருக்குது அந்த சமயத்தில், நான் என்னன்றதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு சொல்லலை. ஏதோ காலில் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ இருக்குது அவளுக்கு, ஏதோ அந்த நேரத்தில் அடிபட்டதோ இன்னும் தெரியல, ஏதோ காலில் பிரச்சனைன்றா. அதனால் எனக்கு பிஸ்னஸ் கிளாஸில் தான் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். அது அவள் தான் அரேஞ்ச் பண்ணுவாள், அவள் தான் பண்ணணும். அவள் சாதாரணமாக தான் பண்ணுவாள். இதை பிஸ்னஸ் கிளாஸ் கேட்குறா. என் கூட 2 சிஷ்யா இந்த பொண்ணுங்களை நான் கூட்டின்னு வருவேன், அவளும் வருவாள். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்லிட்டாலாம். ஆனால் அவள் உடனே இமிடியேட்டாக கிட்டத்தட்ட நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கா. ஐயோ இது கொஞ்சம் நாங்கள் பேசினா தான் நடக்கும், இந்த மாதிரி யாருக்கும் பண்ணுறதில்ல, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டா. அப்படின்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணால் அவள் கால் வரல, ரொம்பலாம் கொஞ்ச நாளாக வரல. சரி அவள் விட்டுட்ருப்பா, வேறு யாரையும் ஏற்பாடு பண்ணியிருப்பா அப்படின்னு இவன் நினச்சிக்கிறா. அப்போ திருவுருவ படத்துக்கு முன்னாடி மகாபெரியவா கிட்ட திருப்பி வேண்டிக்கிறா. நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கா. சில நாளில் நியூ ஜெர்சிலேருந்து இதான் சொல்லிட்டா. பெரியவா கிட்ட திருப்பி அப்ளிகேஷன் போட்டால் அவர் அங்கே ரெடி பண்ணிவிடுவார். திருப்பி ஒரு ஃபோன் கால் வந்துட்டு இந்த மாதிரி கச்சேரிக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன், யாரோ மாமி பேசினாலாம், நான் தான் அதான் செலவு அவள் தான் எடுத்துக்கிறேன் அந்த ஒரு நாள் இவாளுடைய கச்சேரிக்கு. உங்களுக்கு எப்படி வேணும் என்னென்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. எனக்கு இந்த மாதிரி வேணும், நான் இந்த மாதிரி அதுக்கெலாம் பரவாயில்ல இல்லை, நீங்கள் வர இங்கே தங்கிக்குங்க எல்லாம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அக்காம்பனிமெண்ட்ஸ் ஒன்றுமே அது அவள் தனியாக தான் அவள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சுட்டாலாம். வச்சுட்டு இவளுக்கு உடனே ஜெயந்தி குமரேஷ்க்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு, நம்மளுக்கு இந்த ஜெயச்சந்திர ராவ் வந்தால் நல்லா இருக்குமே. அது வேறு பாருங்கள் எவ்வளோ ஆசை அவளுக்கு. பெரியவா எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும், பாவம் பெரியவா தான் எல்லாத்துக்கும். ஜெயச்சந்திர ராவ் மிருதங்கம் வாசிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஞாபகம் வந்திருக்கு. அவளுக்கு கால் பண்ணலாம், விஷயத்த சொல்லியிருக்கா, டேட்டு வென்யூலாம் சொல்லி. அவள் சொன்னாராம், எனக்கு அங்கேயே கச்சேரி இருக்குது, ஆனால் உங்கள் டேட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் இப்போ தான் ட்ராவல் பிளானிங் பண்ணலான்னு பார்த்தேன். நான் அப்போ உங்களுக்கு உங்கள் கச்சேரிக்கு வர மாதிரி நான் புக் பண்ணிடுறேன், அப்புறம் அந்த கச்சேரிலாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே,
இப்போ வந்து பெரியவாளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது இன்னொரு ஞாபகம் வந்தது. சரி, பிரமத் அப்படின்னு ஒருத்தர் தபலா வாசிக்கிறவர் இருக்கார், அவரும் தான் நல்லா இருக்குமே. அடுத்தது பாரு, ஒரு ஆசை விட மாட்டேங்கிறது. பெரியவா வந்து எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்துருக்காருன்னா பெரியவா அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக சில பேருக்கு நிறையவே இருக்கும். அதில் ஜெயந்தி குமரேஸ்வர் ஆள்னு தெரியுது. சில சமயம் நம்மளுக்கு பொறாமையாக தான் இருக்கும், எப்படி இவ்வளோ ஒரு அனுகிரகம் ஒரே ஆளுக்கு இருக்குன்னா அவப்பா முன் ஜென்மத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிறந்திருக்காளோ அந்த மாதிரி ஜெயந்தி குமரேஷ். அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கும் கிடைக்கும், இருந்தாலும் நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியமும் தேவைப்படுறதே. பிரமத் தபலா அப்படின்னா எப்படி உடனே ஒரு ஃபோனை போடுறா, பண்ணிவிட்டு அந்த பிரமதுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறா, டேட்டு வென்யூ எல்லாம் சொல்கிறா. அப்படியே சொல்லிகிட்டே வரா. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆனால் அவர் நினச்சிருப்பார் மணிமண்டபம், பெரியவா மணிமண்டபம்னா இங்கே இதில் இருக்க இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த ஒரு நினச்சிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், சாரி அக்கா அப்படின்னு ஆரம்பித்தார். சாரி அக்கான்னு உடனே இங்கே பின்னாடி பெரியவாள் அப்படியே கண்ணு போச்சு. நம்ம ஜெயந்தி குமரேஷ் ஜெயந்திக்கு, பெரியவா இது என்ன சோதனை அப்படின்னு மனசில் போகிறது. சாரி அக்கா, எனக்கு கச்சேரி நியூ ஜெர்சியில் தானே இருக்குது, நான் இந்தியாவிலேயே இருக்க மாட்டேனே. ஐயோ, நம்ம பெரியவா பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிடுது. பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன்னு தெரிஞ்சால் தானே. இந்த பக்கம் இப்படி திரும்புகிறா, பெரியவா ஏமாத்துறாளே அப்படின்னு மாதிரி, பெரியவா இது என்ன சோதனைன்னு இப்படி திரும்பும்போது அங்கேருந்து வார்த்தை மாறுது. சாரி அக்கான்னு சொல்லிட்டு ஜெயந்திக்கிட்ட அவர் சொல்கிறாராம், எனக்கு நியூ ஜெர்சியில் தான் கச்சேரி இருக்குது அப்படின்னா. உடனே சொன்னாலாம் ஒரே குஷியாக எடுத்து, பெரியவா என்ன எப்படி பால் வாக்குறார் வயிற்றில், எனக்கும் அங்கே தான் கச்சேரி அண்ணா சொல்லுங்க மாதிரியே அப்படின்றா. எனக்கு வந்து இந்த டேட்டில். அப்போ வந்து அவர் சொல்கிறாராம், என்னோடய கச்சேரியெல்லாம் முடிஞ்சு போயிடும், உங்களுக்காக நான் இருந்து முடிச்சுன்ட்டு நான் ரிட்டர்னை மாற்றின்னு வந்துடுறேன், அவருக்கு அங்கேயே கச்சேரி. எப்படியெல்லாம் பெரியவா லிங்க் பண்ணுறாரு. இவள் ஏதோ ஒன்று பண்ண போய் 3 பேர் எல்லாருமே அங்கே தான் கச்சேரிக்கு போயிருக்கா. இவளுக்கு எதுவும் தெரியல, ஆனால் நம்ம யார் நினைக்கிறாளோ இஷ்டப்பட்டு அவள் வரணும்னு, அவளுக்கெல்லாம் கச்சேரி அங்கேயே தான் இருக்குது. அவள்லாம் இவளுக்காக ஒருத்தர் வந்து முன்னாடி வரார், ஒருத்தர் பின்னாடி இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறார். இப்படிலாம் பண்ணுறார் அப்படின்னா நிச்சயம் சொல்கிறா ஜெயந்தி குமரேஷ், பெரியவா ஏற்பாடு பண்ண நியூ ஜெர்சி கச்சேரி தான், நான் பண்ணல அப்படின்றா. இது சத்தியம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பதவீச்சரணம்.